அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கள்ளன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று வைகாசி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை, பஞ்சமி திதி இரவு 1:26 வரை, பின்னாடி சஷ்டி திதி, பூச நட்சத்திரம், ராவுகாலம் யோகம் சித்த யோகம். ராவுகாலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம் தயிர் என்று. அன்பான நேயர்களே, இன்று ராசி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, அடுத்த ராசி பலன் எப்படி இருக்கிறது? இன்று சூரியனும் புதனும் ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு, சந்திரன் கடகத்துக்கு வந்துட்டாரு. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து கடகத்தில் இருக்காங்க. இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு பேர். அருமையான யோகம். இந்த சந்திரன் செவ்வாய் இணைந்து எந்த இடத்துல இருந்தாலும் பெருத்த யோகம் வருது. அதுவும் கடகத்தில் இருப்பது பெருத்த யோகம். ஏன்னா அந்த சந்திரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு. செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பரமா இருக்கிறதுனால செவ்வாயை ஓத்தப்படுறாரு. அதனால அது ஒரு பெரிய அமைப்பு. அடுத்து சிம்மத்தில் கேது இருக்காங்க. கும்பத்தில் சனி ராகு. சனி சொந்த வீட்டில் இருக்கு. ராகு அவரோட சேர்ந்துருக்காரு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இது இந்த கிரகத்தினுடைய நிலமரா. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்துல இருப்பது அவ்வளவு சிலாக்கியம் இல்லை. ஆனால் சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில் ராகு சனி சேர்ந்திருப்பது பெரிய அமைப்பு. அதோட ஒன்று 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்வது. ஆனால் இந்த மேஷராசிக்கு 4ஆம் அதிபதி 4லே இருக்காரு. ராசிநாதன் அவரோட போய் சேர்ந்து யோகம் பெறாரு. அது ஒரு பெரிய அமைப்பு. சந்திர மங்கள யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அது நல்லதை பண்ணும், நல்லதெல்லாம் நடக்கும். இந்த குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மேஷராசிக்கு இன்று நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அன்பான நேயர்களே, ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று அமோகமான நாள். குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு சந்திரனும் செவ்வாய் இணைந்திருப்பது ரிஷபராசிக்கு பெருத்த யோகம். அதே மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 10ல், ராகு 10ல். தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும். குருவன் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. தொழிற்சானமும் நன்றாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு இந்த நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். கவனமாக செய்யுங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக செய்வீங்க. ஆனால் நல்லதே நடக்கும், நல்லதெல்லாம் செய்யுங்க. கடகராசி என்பவர்களை உங்களுக்கு இன்று குருவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி சேர்ந்து ஒன்றா இருப்பது பெருத்த யோகம். அது கடகராசி சந்திர மங்கள யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. அது ஒரு நல்ல யோகம். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல விரயங்களாக நடைபெறும், சுப விரயங்களாக நடக்கும். ஏன்னா குருவான் 12ஆம் இடத்துல விரயத்தை பண்ணுவார். இவங்க 2 பேரும் சிறந்து இருப்பதுனால உங்களுக்கு நல்ல விரயங்களாக நடக்கும். கடகராசி என்பவர்கள் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. அதனால அது உங்களுக்கு அதாவது லாபஸ்தானத்தில் இருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமா இல்லை. குரு பகவான் 11ஆம் இடத்துல, சூரியன் 10ல் இருக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு. புதனும் சூரியன் 10ல் இருப்பது தொழிற்சாலத்துக்கு நன்றாக இருக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, நல்ல நாள். அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. கெட்ட வேலை ஏற்படுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பவர்களே,
மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க. தவறு இல்லாட்டா கூட ஒத்துக்குங்க. சரி சார், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணலைன்னு ஒத்துக்குங்க, நல்லதே நடக்கும். அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். எந்த இடத்துல இருப்பதை விட 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெருத்த சிரமம், நல்ல முன்னேற்றம், நல்ல அருமையான யோகம் சொல்றது. அன்பான துளாராசி என்பதுல ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, பார்த்து நடந்துங்க, நல்லதே நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதுல உங்களுக்கு 8ல் குரு, அட்டம குரு. உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பலமாக இல்லை, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை. புதுசாக எதையும் செய்யாதீங்க, காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும், விரயமாகும். அதனால் முதலீடெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதுல பொறுமையாக இருங்க. அடுத்து தனுசு ராசி என்பதுல உங்களுக்கு அமோகமான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும், வீடு கட்டலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன அவங்க தகுதிக்கு என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி பிள்ளைகளுக்கு திறமையானவங்க உங்கள் திறமையை கொண்டு வாங்க, அதுக்கு நல்ல சந்தர்ப்பம். சனி பகவான் 3ல் இருக்காரு, ராகு 3ல் இருக்காரு, நல்லது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது, அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு 18 மாதம் இருக்குது. குருபகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உடல்நிலையில ரொம்ப கவனம் தேவை. உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது, ஆனால் குருபகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ல் இருப்பது பெரிய சிறப்பு. கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 7ரை என்பது அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு குருபகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது ஒரு பெரிய சிறப்பு. 10ஆம் இடம் தொழிற்சாலை ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறது அந்த குழம்புக்கு வழி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டும், நல்ல வருமானம் வரும். நேரம் செல்ல வருமானம் வந்து காசு வந்துட்டு தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம், அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு நாள் வந்து நல்ல 7ரை சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய வழிபாடு, சனிக்கிழமை விரதம் பாருங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு எள்ளு சாதம் தயார் பண்ணி காக்காய்க்கு வைங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. என்றால் வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினா நல்லது. வன்னி மரம் கிடைச்சுன்னா வாங்கி நந்தவனத்திலேயோ ஊரணிகளிலேயோ பயிர் செய்யுங்க, நல்ல பலன் தரும். பிரார்த்தனை நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். அன்பான நேயர்களை நாம் வந்து பிரார்த்தனை தான் நமக்கு நல்லது. நம்ம வந்து எவ்வளவு பூரா நம்ம இறைவனை நாடுகின்றோமோ அவ்வளவு கூட நமக்கு நல்லது செய்யும். அன்பான நேயர்களை நமக்கு வந்து ஜாதகத்தில் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கு. இதை நான் ஒன்றே சொல்லுறேன். இப்போ ஒரு நேற்று ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஜாதகம் பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா என்று கேட்டார்கள். ஏன் இப்படி கேட்குறீங்கன்னா, அது வந்து ஜோடர்கள்லாம் சொல்கிறாங்க இது பாவமான ஜாதகம், இது புண்ணிய ஜாதகம்னு சொல்லி. இந்த ஜாதகத்தை வந்து நாம் உருவாக்குறது, பிரம்மதேவன் எழுதுறது. அதனால் அதை போய் நம்ம பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிடுறாங்க. ஏன்னா அது வந்து இந்த படிக்காதவங்க, ஜோடத்தை வந்து அதிகமாக முறையாக படிக்காதவங்க, சாஸ்திரம் படிக்காதவங்க, அதாவது ஏதோ தொழிலுக்காக ஜோடத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அவங்க வந்து பாவ ஜாதகம்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? எந்த மனிதன் பாவப்பட்ட மனிதன்? எந்த மனிதனும் பாவப்பட்ட மனிதன் இல்லை. எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களே. மனிதன் வந்து எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். யாருமே பிறக்கின்ற பொழுது குழந்தைகள் எல்லாமே நல்ல குழந்தைகளாக தான் பிறகுது, அறிவான குழந்தைகள் தான் பிறகுது. அதை அன்னையினுடைய வளர்ப்புல தான் நல்லவனாவதும் ஜீவனாவதும் சொல்லியிருக்காங்க. அதனால ஜாதகங்கள் வந்து எதுவுமே பாவமான ஜாதகம் இல்லை, தோஷமான ஜாதகம் இல்லை. இது ஜாதகத்தில் தோஷங்கிறாங்க. அவங்க பிறக்கிற போது அங்கே கிரகங்கள் அப்படி இருக்கு, அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் முடியாது. அதனால பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த பாவபுரம் அவங்கள தான் சார். யார் பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம் சொல்றீங்களோ அந்த பாவங்கள் பூரா அவங்கள தான் சார். குழந்தைகளுடைய ஜாதகம் எல்லாமே நல்ல ஜாதகம் தான். அது என்ன பண்றது, அவங்கவுங்க பிறக்கிற போது அந்த
கிரகங்கள் அப்படி இருக்கு. சில பேருக்கு மரணம் ஆகின்ற வரை திசை சரியில்லை. என்ன செய்யறது? யார்கிட்ட போய் நொந்துக்கிறது? அதுக்காக மற்ற காரியங்கள்லாம் நடக்காம இருக்கா? எல்லாமே நடக்குது. கட்டமா இருக்கும். காரியங்கள்லாம் நடக்குது. பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்றோம். எதையுமே ரொம்ப சர்வசாரமா பண்றோம். நிறைய செலவு பண்றோம். நல்ல காரியங்கள்லாம் பண்றோம். அதுக்காக சாகுற வரையும் திசை சரியில்லைங்கிறதுக்காக நம்ம ஏதாவது சாப்பிடாம இருக்குமா, தூங்காம இருக்கோமா, குடும்பம் நடத்தாம இருக்கோமா, என்ன பண்ணாம இருக்கோம், நல்ல இடத்துல வாங்காம இருக்கோமா, குழந்தைகளுக்கு செய்யாம இருக்கோமா, அதெல்லாம் நடந்துதானே இருக்கு. அது எப்படி பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம்னு சொல்றீங்க? ஜோடியர்களே, ரொம்ப தவறு பண்றீங்க நீங்க. தயவு செஞ்சு நான் என்னுடைய அறிவுக்கு நான் படித்த நூல்கள்ல நிறைய என்கிட்ட பழைய நூல்லாம் இருக்கு. பெரிய அஸ்ட்ராலஜி எழுதினவங்க நூல்லாம் இருக்கு. அதுல எந்த ஜாதகத்தையும் பாவ ஜாதகம், இது புண்ணிய ஜாதகம் எப்படிலாம் சொல்லவே இல்லை. அதுக்கு மேல இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த ரெட்டப்பட வயதுல திருமணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. இதுக்கு ஜோதிட சிந்தாமணின்னு ஒரு மூல நூல் இருக்கு. அந்த நூல்ல 28ஆம் வருஷத்துல கல்யாணம் பண்ணலான்னு கவிதையோட ஜாதகம் கட்டம் போட்டு அந்த 28வது வயசுல இவருக்கு சுப கல்யாணம் கூடுமென காண்க இப்படி தமிழ்ல எழுதியிருக்காங்க. 28ஆம் வயசுல இந்த கிரகங்கள்லாம் ஒன்றாக ஆகையால் அப்பொழுது இவருக்கு சுப கல்யாணம் கூடுமென காண்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த 28ஆவது வயசுல இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்த பொழுது அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு எழுதியிருக்காங்க. இதை இந்த ஜோடிகள் என்ன பண்றாங்க? 28 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, 26ல பண்ணக்கூடாது, ஒத்தப்பட வயசுல கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. ஒத்தப்பட வயசுல மால் நோக்கம் இல்லைன்னா என்ன பண்றது? வியாழ நோக்கம் என்பது இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்றது? இப்படியெல்லாம் தவறான ஒரு கருத்துக்கள் சொல்லி மால நோக்கம் இல்லாத நேரத்தில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த திருமணமானவனை 2 பேரும் கஷ்டப்படுறாங்க, சந்தோஷமாக இல்லை. வியாழ நோக்கம் என்பது திருமணத்துக்குரிய ஒரு சிறந்த காலம். அந்த காலத்தில் திருமணம் பண்ணால் தம்பதிகள் சந்தோஷமா வாழ்வாங்க. அதனால எந்த ஜாதகமும் பாவ ஜாதகம் இல்லை, புண்ணிய ஜாதகம் இல்லை. அன்பான நேயர்களை ஜோதிடர் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதை எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாரும் நல்ல பலன்களை அடையணும். அன்பான நேயர்களை நம்ம எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும். அதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.